சார், ஒரு பக்கம் அதிமுக நம்பி இருந்தார், இன்னொரு பக்கம் பாஜகவை நம்பி இருந்தார். தர்ம யுத்தமே அவங்க சொல்லி தான் செஞ்சார். அப்படின்னும் போது பிரதமர் அவர்கள் வராரு, வந்துட்டு இபிஎஸ்ஸை ஒரு நிமிடம் பார்த்துட்டு அவர் கிளம்பிட்டார். ஓபிஎஸ்ஸை பார்க்கல. இது காரணம் வந்து இபிஎஸ் தான் காரணம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் இல்லை மோடி வந்து பார்க்க விரும்பலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அதாவது இப்போ இங்கே எடப்பாடி தான் பெரிய மாஸ் லீடர். எடப்பாடியை நம்பி தான் பிஜேபி இருக்குது. பிஜேபியே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்போது எடப்பாடியால் வெறுக்கப்படுகிற ஒரு நபரை பார்த்தால் அந்த நபர் வெறுக்கப்படுவார். ஆனால் அவர் பிரதமர் அவர்கள் என் இதயத்தில் இருந்தாருலாம் சொன்னாரே சார். இல்லை, எல்லாத்தையும் இதயத்தில் வச்சுருப்பார். இப்போ ஏன் இதயத்தில் கழட்டி தூக்கி வீசிட்டாரு? அண்ணாமலை கைவிட மாட்டோம்னு சொன்னாரே சார். இல்லை, அதாவதுங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களில் நீங்கள் பயன்படுவீர்கள்னு தெரிஞ்சால் மட்டும் உங்கள்கிட்ட செல்வாக்காக இருப்பான். யூஸ் பண்ணிக்க மாட்டோம். உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னா தூக்கி வீசிடுவோம். அதுதான் அரசியல்வாதிட்டு இருக்கிற பெரும்பான்மையான கருத்தை தான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக படி சேர்த்துக்குவான். பிஜேபி சேர்த்துவே மாட்டான். ஏன்? அவர்களுக்கு கொள்கை தான் முக்கியம். அது சனாதன கொள்கை, பிற்போக்கு கொள்கை இருந்தாலும் அந்த கொள்கையில் உறுதி